ஹலோ காய்ஸ், இப்போ நான் கஷ்டப்பட்டு இவங்க பல லட்சம் பேர் இருந்தாலும் வளர்ச்சிட்டேன். இருந்தாலும் பாகுபலி படம் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கிட்டு அதான் உங்களுக்கு வேலையே இல்லையே இருக்கிய அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கி ஒட்டும் கஷ்டப்பட்டு மொத்த பேரையும் போட்டாச்சு. டேலி எங்க ரெஸ்கியூ பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இன்னும் 2 கிறுக்கனுங்க இருக்காங்க. இவங்கள போடுறதான் பெரிய வேலைன்னு பார்த்தா இவங்களோட அவன் கிறுக்கு பையன். நினைக்கிறேன் பல கோடி பேர் வந்தாலும் ஒரே ஆளை சமாளிக்க வேண்டியதா. இப்போதைக்கு ஒரு இன்கேண்டடை சாப்பிடுவோம். நீ அடி வாங்க நிம்மதியா வாழ முதல்ல போட்டாதான் அவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னும் பல கோடி பேர் இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பிக்காகவே இவங்களோட போட சுத்தி வளைச்சுட்டாங்க. இப்ப நான் யாருன்னு அதே மாதிரி அடிச்சு கொள்ள வேண்டியது. ரொம்ப நடிக்கிறேன் பாடெல்லாம் வேற எடுத்து இவங்களுக்காக வேற போராட வேண்டியது. ஒருத்தர் நான் எமர்ஜி ஆகிட்டே இருக்கேன். டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அந்த காலத்துல சிங்கிளா பாய் வேண்டாம். சரியான பாட்டு பையன். அங்க ஒருத்தர் இருப்பான் பயந்து தெரியுது. ஒருத்தரை போட இவனை போடு ஆயிடுச்சு. சரி, நான் ஒரு தடவை எங்களை போடும்போது ஒரு மாற்றம் கிடைக்கல. இங்க கரெக்டாக ஒரு கிறுக்கு பையன் இருக்கேன். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்காது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பி தேவைப்படும். வானத்தை போலான்னு சொல்லிட்டு அங்கே வானத்தை போல வானம் சுத்தம். இவங்க என்னைய கொள்றாங்க, வேற ஆளே கிடைக்கலையா? இந்த பையன் இன்னொருத்தன் போட வச்சுட்டு தெரியல. இவனை போட்டாதான் போட்டோம். எத்தனை பேர் தாண்டா இல்ல கேக்குறேன். இவங்க எல்லாம் எவ்வளவு ஹார்ட் வச்சிருந்தாலும் கொடூரமா சண்டை வேணிக்கு எல்லா செய்யும் போட்டாதே செத்து போயிட்டு எவ்வளோ பேர் ஓகே கடைசியா டீமால போட்டேன். இவனையும் நான் போட்டேன். ட்ரைனிங் வைக்கிறேன் போல. வீக்கா இருப்பான் எவன்டா. இன்னும் உங்களுக்கு இன்னும் ஆசை தீரலையா? சாகணும் அவ்வளவுதானே. மக்களுக்காகவே நான் சாகுறேன். நானே ஒரு இம்மோர்டல் காய்.
லைஃப் இறங்கிடுச்சுன்னா ஓ ஷிட் ஓடுறது நல்லது. முதல்ல ஆப்பிள சாப்பிடுவோம். பாடி இப்ப இவங்களோட போரிடலாம் மக்களே. இவனை போட்டால் இந்த போர்டு வச்சவன் ஈஸியான ஆளு. போட தூக்குறதுக்கே கஷ்டமா உச்சு பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றது? உன்ன மாதிரி நினைக்க முடியாது. எத்தனை பேர் இன்னொரு போர்டு வச்சிருக்கான். எத்தனை பேர் போடுறது அப்படியே என்கிட்ட பேட் ஓமன் பேட் ஓமன் போடுறீங்க. அதே மூச்சு ஆலி மேலேயே கை ஆலி மேலே கை வச்சாலி வில்லேஜர் பாடையே கொண்டு வந்துருவேன். ஓடிப்போ. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா நான் போரிட்டதே இல்லைங்க. பாத்துக்கோங்க. இவ்வளவு உங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன். என் உடம்பெல்லாம் பாருங்க. எவ்வளவு அம்புகளை எழுதியிருக்காங்க. அவ்வளவு அம்புகளை தாங்கிட்டு விளையாடுறதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதுக்காகயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சேனலின் புக் கிடைச்சா போதும். ஓ ஷிட் இன்னும் விடல. இவங்க திரும்பி வருவாங்க. இப்ப இந்த இடம் கொஞ்சம் அட்மாஸ்பியர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திரும்பி இருப்பாங்க. அரே இவ்வளவு போட்டதே பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய பேரை போட்டேன். கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சு விட்டா நல்லா இருக்கும். உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலையை பார்த்தேன் இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட போறேன் நான் உங்களுக்காக. நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆகுறதுக்காக. ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா எவனோடதோ அவன் வீட்டுக்குள்ள போறதுதான் நல்லது. வில்லேஜர் அவுட் போஸ்ட் தான் பெஸ்ட்னா ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்ப இன்னும் மேல ஒருத்தன் இருந்தா நடக்கும். நிறைய பேரோட சவுண்ட் நிறைய பேர். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம். என்னடா இதோட போது எடுத்துட்டு போகும்போது மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இந்த பாருங்க இன்னும் ஒருத்தர் போடுது. அப்புறம் இன்னொருத்தன் வேற இருக்கான். இன்னொருத்தன் அடியில அம்ப போடுற வேற எப்பா ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒருத்தன் இருப்பானோ. அலி ஹாய் போடா போடா நீயும் போ. ஐயோ இதுக்கு மேல படையெடுத்துட்டாங்கப்பா. படையெடுத்துட்டாங்க. எத்தனை படையை தான் சமாளிக்கிறது இந்த உடம்பு? வேற வழியே போட்டுத்தான் போட்டாச்சு. இவனையும் போட்டாச்சு. அலி உனக்கு எதுவும் ஆகல? தானே இருக்கான். ஓகே இவனையும் போட்டாச்சு. உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு அடியில உங்களுக்காகவே போறேன். போதும் அவன் எவனும் இல்லை. பாத்தீங்கன்னா கடைசியா கரெக்டா டிவில ஒரு மியூசிக் வருது பாருங்க. ஒட்டே டொக்குன்னு வாங்குறாங்க. இருக்கலே ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா இங்க இருந்து நான் புதுசா என்ன செத்து போயிருக்கேன். இருங்க நம்ம இதான் நம்ம அவுட் போஸ்ட். இங்க இருக்கிறவங்க அந்த கொம்பனாலே நம்மள பிடிக்க முடியாது. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. திஸ் கண்ட்ரோல் பை அஸ். ஒவ்வொருத்தனும் கொடூரமா போடுறாங்க. சரி அடியில எதுவும் போர் அடிக்குது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கொட்டப்பண்ணி ஏகாபாடி சவுண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஒரு கேப் விட்டு அடிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அங்க பாருங்க பார்த்த உடனே கண்டமே அவனை உள்ள வச்சுதான் மர்டர் பண்ணணும்னா அவன் மர்டர் பண்ணிடுறான். உள்ள போயிடுவோம். என்னோட ரொம்ப விசுவாசமான அலி. அதுக்கு ஒரு வெப்பனை தான் கொடுத்தேன். அதை காப்பாத்தினேன். அடைச்சு வச்சிருந்தாங்க பாவி. கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கு.
இதே உங்க வீட்டுல யாராச்சும் விசுவாசமா இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அங்க பாருங்க, அங்க ஒருத்தன் அம்பு போடலான்னு பார்த்தா அம்பு வேற இல்ல. சரி, இப்போதைக்கு பாட்டில் ஆஃப் எங்க நீங்க எடுப்போம். அவ்வளவுதான், ஒரு எக்ஸ்பி கிடைக்கும். இது ஒரு பார்ட் 1, வெறும் பார்ட் 1 உங்களுக்கு இப்ப அமுச்சு விட்டேன். பார்ட் 2 நான் உங்களுக்கு நாளைக்கு அமுச்சு விடுறேன். ஓகே, பாய்.